ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே 7 குழம்புல இன்றைக்கி டே நம்பர் 4. இன்றைக்கி என்ன குழம்பு செஞ்சுருக்கேன்றது பார்க்கலாமா? நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள் இருக்கோ அது மாதிரி வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருமா குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், கசகசா, சோம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு இல்லைனா பாதாம் பருப்பு போடலாம். பாதாம் பருப்பு இல்லைனா நீங்கள் உடச்ச கடலை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுங்க. ஒரு குக்கரில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க காய்கறிகள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. குக்கரை போட்டு மூடிட்டு ஒரு 3-4 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா சுவையான குருமா குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.